மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவா தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது 2 பேர் வயதானவங்க பார்க்க வராங்க. அவரை பார்க்க வரும்போது நிறைய கூட்டமாக இருக்குது. அந்த வயதானவங்க 2 பேரை லைனில் நிற்கவும் முடியல. அப்படி இருந்தால் சரி நாங்கள் அமர சொல்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்த பெரியவா அங்கேருந்து எழுந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, அவருடைய முகம் சரியாக தெரியல அந்த பெரியவருக்குன்னு கண்ணாடி துடைச்சிட்டு போட்ட உடனே மகா பெரியவா பேட்ரி எடுத்துன்னு வர சொல்லி அந்த பேட்டரியை நேராக முகத்துக்கு அழகே அடித்து காட்டினோன்னு நல்லா அவங்களுக்கு அது வெளிச்சத்தில் முகம் கொஞ்சம் தெரியுது. அப்புறம் அந்த பெரியவர் அந்த பரவாயில்ல பெரியவா, எனக்கு உங்களை தெரியுது இப்போ நல்லா தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவர் கேட்குறாரு, இவ்வளோ ஜனத்தில் நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு தெரியுமோ, அப்போது வருவேன்னு சாதாரண நாளில் வரலாமோ? இந்த முதியவருக்கு ஆவேசம் வந்துடுச்சு. ஒன்று என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க? இவ்வளோ ஜனம் கூட்டத்தில் உங்களை பார்க்குறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். உங்களை பார்க்குறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுவும் சிங்கத்தை பார்க்குற மாதிரி, தேவர் சபையில் இந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி பக்தர்கள் கூட்டத்தில் பெரிய சிகரம் மாதிரி இருக்கிற பெரியவாளை பார்க்குற ஆசை. ரெண்டு இன்னைக்கு பெரியவா ஜெயந்தி, இன்று தரிசிப்பது ரொம்ப பாக்கியம் என்ன 3 காரணத்தை சொல்கிறாரு அந்த பக்தருங்க 2 பேரும். அப்புறம் மகா பெரியவாவுடைய பிரசாதத்தை வாங்கிக்கின்னு அவங்கள நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கிறார் மகா பெரியவா. அப்புறம் ஒரு பெண்மணி அவங்க அவங்க கணவன் இல்லை, அவங்களுக்கு வர காசு கூட எதுவும் ரொம்ப கிடைக்கல. அதனால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க 2 குழந்தைங்கள வச்சுட்டு. அப்போ மகா பெரியவா பார்க்கறதுக்காக போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி மகா பெரியவா, எனக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது, எனக்கு எதுனா வழி பண்ணுங்க, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மகா பெரியவா கிட்டே சொல்கிறாங்க. அப்போ மகா பெரியவா சரி அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போடு, அந்த குழந்தைங்களுக்கும் சாப்பாடு போடுன்றாரு. அங்கே இருக்க தொண்டர்களை பார்த்து தொண்டர்களும் அவங்க இட்டுன்னு போய் சாப்பாடு போடுறாங்க. அப்புறம் பஸ்ஸுக்கும் செலவுக்கும் ஒரு 25 ரூபா கொடுத்து வழி அனுப்புகிறாரு. அப்புறம் இவங்க போய் வீட்டுக்கு சேர்ந்த உடனே அவங்க கணவனுடைய வேலையிலேருந்து வர வேண்டிய பணம் ஒரு 1.5 லட்சம், அதுக்கு பிறகு இன்னும் மீதி இருக்கிற ரூபாங்க எல்லாமே வந்துடுது. வந்துட்டோன்னா மகா பெரியவா பார்க்க அடுத்த நாளே வராங்க. மகா பெரியவா, நீங்கள் உங்களை பார்த்துட்டு போன பிறகு எனக்கு எங்கள் கணவனுடைய வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துடுச்சு. நான் எவ்வளோ பெரிய முதலெல்லாம் பார்த்தேன், ஆனால் அவங்களாம் தெரியல, எப்படி காசு வரும்னு தெரியலம்மா, நாங்கள் ட்ரை பண்ணின்னு தான் இருக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி என்னுடைய கஷ்டத்தை சொல்லிவிட்டு நான் போன உடனே எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த 25 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ பெரியவா வேணாம், அதை நீயே வச்சுக்கோ, இது 25 ரூபா வந்தவுடனே உனக்கு அவ்வளோ பெரிய தொகையும் உங்ககிட்ட தானாக வந்துருச்சு பாரு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா அம்மா பெரியவான்னு சொல்லிவிட்டு அவரை அவரும் தன்னுடைய குழந்தைங்களோட அவரை மகா பெரியவாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அதனால் மகா பெரியவா யார் கஷ்டம்னு போய் நின்னாலும் அவர் கைவிட மாட்டார். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.